கம்மியா இருக்க மாதிரி இருக்கே. இந்த ட்ரெஸ் எனக்கு எவ்வளவு அழகா இருக்கு. சரி, என்ன பண்றது? நம்ம அம்மா கிட்டே கேட்போம். அம்மா, அம்மா, அடியே தாய் கிழவி, கிச்சன்ல வேலையும் பார்க்க விட மாட்டா. இதோ வரேன்டி. அம்மா, எதுக்கிட்டே காலையிலே உயிரை வாங்குற? உங்க உயிரை நான் வாங்காம வேற யாருமா வாங்குறது? அப்புறம்மா, கோவத்தையெல்லாம் குறைங்க. இந்த ட்ரெஸ்ஸும் இந்த மேக்கப் எனக்கு எப்படி இருக்கு? அசிங்கமா இருக்குடி, அசிங்கமா இருக்கு. என்னம்மா நீ பட்டுன்னு இப்படி சொல்லிட்ட? அப்புறம் எப்படி சொல்லணும், எப்படி சொல்லணும்? ஏம்மா, இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போட போற அக்கா வீட்டுக்கு போறதால. இந்த ட்ரெஸ் நீ போட்டுட்டு போற சம்மந்தி என்னடி நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அழகா மண்ணாங்கட்டி ஒழுங்கா இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு அந்த ஹேர் ஸ்டைலை மாத்து. ஒழுங்கா எங்க ஒரு பொண்ணு மாதிரி போடி. என்னம்மா நீ ஹேர் ஸ்டைல் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ற? ஓ, இங்கிலீஷ் கத்துக்கிட்டதால இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி பழகிக்கிற அப்படிதானே? நீ ஒன்றும் கத்து தரலையே. என்னோட பொண்ணு அங்க இருந்துட்டு எனக்கு வீடியோ எடுத்து சென்ட் பண்றா இப்படி எல்லாம் பேசணும்னு. நீ ரொம்ப நல்ல தில்லாலங்கடியாச்சடி. அம்மா, நான் அங்க போய் எப்படி பேசணும்? எல்லாரும் எப்படி பேசுவாங்க அப்படிதான் பேசணும். அப்பதான் அங்க போய் அத்தை ஸ்பைடர் பாட்டி அப்படின்னு கூப்பிடுவா. அடியே, அப்படிலாம் போய் பேச தொலைக்காத. ஒழுங்கா நல்ல பொண்ணா பிஹேவ் பண்ணு, ஓகே? ஐயோ, எப்படி எல்லாம் இங்கிலீஷ் பேசுறீங்கம்மா? ஓகே எல்லாம் சொல்றீங்க. அடியே, நீ எனக்கு பொண்ணு இல்ல மாமியா. ஒழுங்கா மரியாதையா இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, இல்லைன்னா நடக்கிறதே வேற. சரி, மாத்தி தொலைக்கிறேன். கிளம்புங்க. ட்ரெஸ்ஸை பாரு, ட்ரெஸ்ஸை. எல்லாம் இவளோட அப்பாவை சொல்லணும். இருக்கையோ, இதா வாரேன். நீ அம்மாக்கு கண்ணுல என்னமோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இவ்வளோ அழகா ட்ரெஸ் போட்டிருக்கு. இதை பார்த்து அசிங்கமா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, பார்க்கலாம். நான் ரெடி ஆகிட்டேன். சரி, இனிமே கிளம்ப வேண்டியதா? ஆமா, கிளம்ப வேண்டியதா? நான் நான் இப்போ என்னமோ பேசின மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பேசினேன்? ஐயோ, என்ன? எனக்கே தெரியல. தெரியாம என்னமோ இல்லை நடக்குது. அம்மா, தலைவலிக்குது. இப்போ எல்லாம் எனக்கு அடிக்கடி என்னெல்லாமோ ஆகுது. நான் என்ன பண்றது? எனக்கு மெண்டல் ஆகிடுச்சானு தெரியல. இல்லை இதில் எனக்கு ஏதாச்சும் இப்படிலாம் ஃபீலிங் ஆகுதானு தெரியலையே. நான் என்ன பண்றது? அப்பா, முருகா, காப்பாத்துங்க. மாயா, இன்னும் கிளம்பலையாடி? கிளம்பிட்டேம்மா. சீக்கிரமா, டைம் ஆகுது. சரிம்மா. காஃபி வேணுமா இல்ல டீ வேணுமா? எப்போ என்ன போடுவியோ அதை போடு. அப்பா, டீ போடவா? சரி அகிலா. One eternity later. என்ன பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் இந்த மொபைலே பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னு பாப்போம். யோ யோ, என்னத்துக்கு இப்ப போனை மறைச்சு வச்ச? இல்லம்மா, ஒன்றும் இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் என் கண்ணுல மாட்டாமையா போகும் அந்த போன். என்ன பண்றேன்னு பாருங்க. என்னடி டீயை கொடுக்காம போற? எனக்கு நம்பிக்கை இல்லாத உங்களுக்கு டீயும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. ஐயோ அகிலாமா, டீயில மட்டும் கை வச்சிடாத, எனக்கு ரொம்ப அவசியம். A few moments later. அம்மா, நான் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆயிட்டியாம்மா? ஆமாப்பா, ரெடி ஆயிட்டேன். அம்மா, டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. இப்போ தாண்டி கண்ணுக்கு லட்சணமா அழகா இருக்கு. தேங்க்ஸ் அம்மா. இந்த பையில அக்காக்கு பிடிச்சல இருக்குமா? இந்த பையில எடுத்துட்டு போனா
உன் அம்மா அப்படிதாம்மா, நீ கிளம்புமா. காசு ஏதாச்சும் வேணுமாம்மா? அதான் நிக்கிறியா? இல்லப்பா, என்கிட்ட எல்லாமே இருக்கு. அம்மா நேத்து எல்லாமே தந்துட்டாங்க. சரிம்மா, ஓ கிளம்பு. மோகினி அப்பா கேட்டேன்னு சொல்லுமா. சரிப்பா. இந்த மாசம் ஃபுல்லா நீ வரமாட்டியா? இல்லப்பா, நான் அங்கே நிக்கிறேன். அக்கா வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா, அக்கா கிட்ட கேட்டுட்டேன், அவளுக்கு ஓகே தான். எனக்கு உன்னைய நினைச்சா தாண்டி பயமா இருக்கு. நீ அங்க போய் என்ன பண்ணுவியோ என்னவோ. ஹலோ, நான் பேய் கிடையாது, ஓகே? நான் உங்க பொண்ணு. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிம்மா. சரி கிளம்பு, டைம் ஆகுதுல்ல. சரி. சரிப்பா, போயிட்டு வரேன். பை. போயிட்டு வாமா, பாய் பாய். எப்படியோ வந்துட்டேன். சரி, அம்மாக்கு கால் பண்ணி பாப்போம். ஹலோ அம்மா, நான் ரீச் ஆகிட்டேன். ஓ சரிம்மா, சரி. மாப்பிள்ளை இன்னும் வரலையா? இல்லம்மா, அத்தானை காணோம். சரி, அக்காவுக்கு கால் பண்ணி பாரு. சரிம்மா. சரிம்மா மாயா, வைக்கிறேன். ஓகேம்மா. ஹலோ அக்கா, நான் வந்துட்டேன். எங்க இருக்காங்க அத்தா? வந்துட்டியாம்மா மாயா? அத்தா நேரம் எங்க வந்துட்டாங்களே. சரி, நான் கால் பண்ணி பார்க்கறேன். சரிக்கா. நீங்க எங்க இருக்கீங்க அஸ்வின்? நான் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கேன்டி. மாயா வந்துட்டா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி நான் போறேன். சீக்கிரம் போங்க. ஓகேடி பொண்டாட்டி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மாயாவா? ஆமா, நீங்க? நான் தான் உங்க அக்கா ஹஸ்பண்ட் அஸ்வின். நான் உங்களுக்கு அத்தா மரவாயின்னு நினைக்கிறேன். ஓ, அது நீங்க தானா? காலேஜுக்கு போன என்னோட அக்காவை என்கிட்டயே கேட்காம கடத்திட்டு போனீங்க. ஐ ஆம் ரியலி சாரி. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் சும்மா ஃபன் பண்ணேன். இல்லை இருந்தாலும் சாரி, தப்பா நினைக்காதீங்க. இவ்ளோ லுக்கா, இவ்ளோ ஸ்மார்ட்டா, ரொம்ப அழகா இருக்கீங்க. யாருக்கு தான் உங்க மேல காதல் வராது? ஹலோ மேடம், ரொம்ப எல்லாம் ஐஸ் வைக்காதீங்க. ஐஸ் எல்லாம் வைக்க மாட்டேன். ஆனா போற வழியில எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தாங்க. ஓகே. சரி அப்போ கிளம்பலாமா? ஓகே அத்தா. அப்புறம் அத்தா, அக்கா உங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்களா? ஐயோ நீங்க வேற அதை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்துறீங்க. அத்தா, நீங்க என்னை வந்து நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட வேண்டாம். நார்மலா நீ வா போன்னு கூப்பிட போதும். இல்லை பரவாயில்லைங்க, அப்படி கூப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஏன்னா இட்ஸ் லைக் நீங்கள் என்னோட பொண்டாட்டியோட தங்கச்சி. ஸோ அப்படி தான் கூப்பிட முடியும். சரி, சொன்னா கேட்கவா போறீங்க? உங்க விருப்பம் தான். ஓகே. இப்பதான் பேசணும். ஆனா ரொம்ப வருஷமா பேசின மாதிரி இருக்கே. இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் அப்படிதான். ஐயோ, நான் மைண்ட் வாய்ஸ்ல நினைச்சேன். இவங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? நீங்கள் மைண்ட் வாய்ஸ்னு நினச்சி நார்மலாக பேசிட்டீங்க. ஓ மை ஜீசஸ். ஐயோ, என்ன இதெல்லாம்? என்ன நான் இப்படி எல்லாம் பாக்குறேன்? அவ திரும்பி வந்துட்டாளா? என்ன சொல்ல வரீங்க மை ஜீசஸ்? ஜேம்ஸ், ஜேம்ஸ், கொஞ்சம் வர முடியுமா? சொல்லுங்க ஃபாதர். என்னமோ எல்லாம் தப்பா நடக்க போகுது. என்ன ஃபாதர் சொல்றீங்க? ஆமா, நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தப்போ ஏன் கனவுல வந்துச்சு. அவ திரும்பி வந்துட்டா. யார் ஃபாதர்? என்ன சொல்றீங்க? மாயா மோகினி. என்ன ஃபாதர் சொல்றீங்க? அதான் நடந்து 20 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அவளோட ஆத்மா இன்னும் ஜீசஸ் கிட்ட போகலையே. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் மேத்யூ வர்கீஸ் மாயா மோகினி அழிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஃபாதர். ஃபாதர், நான் உள்ள வரலாமா? உள்ள வாங்க. நேத்து நைட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு தூங்குறப்போ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ தூங்கிட்டு இருந்தப்போ ஒரு டிஃபரெண்டான ஒரு கனவு வந்துச்சு ஃபாதர். ஒரு பொண்ணு திரும்பி நின்னுக்கிட்டு நான் திரும்பி வந்துட்டேன்
அப்படி சொன்னதானே? ஆமா ஃபாதர். எப்படி நீங்க இவ்ளோ கரெக்ட்டா சொல்றீங்க? எனக்கும் வந்துச்சு, அதான் சொன்னேன். இப்போ என்ன ஃபாதர் பண்றது? எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்கே. பயப்படாதம்மா, ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணு. சரி ஃபாதர். ஜேம்ஸ், நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே ஃபாதர். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது, என்னமோ எல்லாம் தப்பா நடக்க போகுது. என்ன ஃபாதர் சொல்றீங்க? ஆமா, அதெல்லாம் நடக்காம இருக்கணும்னா நாம எல்லாரும் ப்ரேயர் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே ஃபாதர். மோகினியோட தங்கச்சியை கூப்பிட்டு போன அஸ்வினை காணோமே. மழை வேற வர மாதிரி இருக்கு. சரி, கால் பண்ணி பாப்போம். அதுக்கெல்லாம் அவசியம் இல்லைம்மா, நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல, அதான் கால் பண்ண போனேன். எங்க போனீங்க? நாங்கள் அப்படியே போய் ஐஸ்கிரீம் பார்லரில் போய் 2 ஐஸ்கிரீமை சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம்மா. சரிடா, எப்படியும் வந்துட்டேல, பரவாயில்ல. ஓகேம்மா. அத்தா, இவங்க யாருங்க? அக்காவா? மாயா, இவங்க தான் என்னோட அம்மா ருத்ரவள்ளி. போயே சொல்லாதீங்க அத்தா. இவங்கள பார்க்க உங்க அக்கா மாதிரி தான் இருக்கு. ரொம்ப யங்கா இருக்காங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் உங்கள் அக்கா மாதிரி கண்ணில் என்னமோ பிரச்சனை நினைக்கிறேன். சீக்கிரமாக ஒரு லென்ஸ் வைக்கிறது நல்லது. டேய், போடா அங்கிட்டு. அவ உண்மைதானே சொல்றா. நான் என்ன தானே இருக்கேன். ஆமாம் ஆமாம். சரிம்மா, அதெல்லாம் விட நான் உனக்கு அத்தை, சரியா? அத்தான் அத்தை எப்படி கூப்பிடுற? ரெண்டுமே ஒரே ரைமிங்ல இருக்கு. சரி, அப்படின்னு உனக்கு பிடிச்ச மாதிரி கூப்பிடு. அப்படின்னா அம்மான்னு கூப்பிடவா? கண்டிப்பாம்மா, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நீ அம்மானே கூப்பிடு. சரிங்கம்மா. டிராவல் பண்ணி ரொம்ப டயர்டா வந்திருப்ப. அஸ்வின், மாயாவை கெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டுட்டு போ. மாயா, ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆகுமா? சரிங்கம்மா. ஃபர்ஸ்ட் நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன். சரிம்மா. பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடலாம் நாம. சரிங்கம்மா.